கண்டிப்பாக 3 நாள் நல்லது. அந்த சர்க்கிள் என்னமாகுது, ஃபுல்லாக ஆல்கஹால் இருக்குது, வயிறுலாம் எரியுது, தூக்கம் இல்லை, நைட்டில் ஃபேமிலியை பற்றி பேச முடியல, ஃபேமிலி கிட்ட நடந்துக்க முடியல, குழந்தைங்க கிட்ட பேச முடியல, எல்லாருமே மெயினில் விட்டு நான் பாட்டு எனக்கு குச்சா போதும் அப்படின்ற மாதிரி மைண்டு வருது. அப்படின்னா சரக்கு பணக்காரங்கெல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, அங்கே போயிடுறாங்க. நம்ம கூலி வேலை கஷ்டப்பட செய்கிறோம், அந்த உடம்பு தீரத்துக்கு படுக்கிறோம். நம்ம தண்ணி அடிக்கணும், தண்ணி அடிச்சா எங்களுக்கு தூக்கம் வரும், செய்யும் ஒரு இப்படி சோறு துண்டு அது நிப்பாட்டுறீங்க. 712 நிமிஷம் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணி வச்சுங்க, தலையில் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இன்னும் என்ன பண்ணிட்டோம், ஆப் விற்கிட்டோம். நல்லா கேரளா மேய்க்க ஒரு டோக்கன் போட்டு அது மேய்க்க ஒரு படிப்படியாக தவிர்க்க முடியாது, ஏன்னா அது முடியாத சாத்தியம். நான் அதுக்கப்புறம் தவிர்த்தாக்கூடிய ஏதாச்சும் கஞ்சா இன்னும் அதிகமான ஒரு எரிசாராயம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வரும். ஒரு 30 வருஷமாக குச்சி தான் இருக்குது, ஒரு நாள் விடாமல். ஆனால் 3 நாள் சந்தோஷம் தான். டோட்டலாக க்ளோஸ் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் விடணும்னு பார்க்குறேன். ஒரு மாதம் விட்றேன், அடுத்த மாதம் ஆரம்பிச்சிடுறேன். மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அது எங்களை போல குடியாரங்களுக்கு கஷ்டமான விஷயங்க. இதை சாப்பிட்டு போய் ரோட்டில் ஆடுறதோ, வீடுகளில் போய் பிரச்சனை பண்ணுறதோ, பெண்கள் மத்தியிலையோ ஏதோ ஒரு தப்பான விஷயங்களுக்கு எங்களை போலாம் அது இருக்கலாம். 100ல் ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் 99 பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்றத அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். போடுறது நல்லது தான். நான் பேரம்பத்தினே எடுத்துட்டேன், எனக்கு ஒன்றும் இது கிடையாது. என் மாப்பிள்ளைங்கெல்லாம் நல்லா திருந்துவானுங்க, நல்லா இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் நான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AI and ML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சார் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு நான் கூலி வேலை செய்கிறான் தான். இதோ போய் வயிற்று கொடுமைக்கு ஒரு கோட்டை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால ஒன்று கடையில் சாப்பிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்களுக்கு வருத்தன்றீங்களா? எனக்கு வருத்தம். போய் போனால் ஒரு கோட்டை சாப்பிடும். கடை இருக்க ஒரு கோட்டை வாங்கினேன். அது தெரிஞ்சால் 150 ரூபா வாங்குறது 130 ரூபா ஒரு கோட்டை வாங்கி கொடுத்தாப்புல வாங்கிட்டேன். ஒரு கட்டி சாப்பிட்டு கட்டி வச்சு என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். என்ன பண்ணுறது, நான் கோரிக்கை இல்லை, ஒன்றும் இல்லை. வாட்ச்மேனாக இருக்காங்க, கடை கொஞ்சம் திறந்ததா பரவாயில்ல. எங்கேயாவது ஒரு கல்லில் அப்படி போய் கேட்டு வாங்கிடுவேன் சரக்கு. போய் போனால் சாப்பிடுவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. பணக்காரங்கெல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, அங்கே போயிடுறாங்க. நம்ம கூலி வேலை கஷ்டப்பட செய்கிறோம், அந்த உடம்பு தீரத்துக்கு படுக்கிறோம். போதை வச்சுக்கா படுக்கிறோம் செய்கிறோம். அப்போ தான் ஒரு நிமிடம் தூக்கம் வரும். ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? வாங்கிட்டு தான் 150 ரூபா பாட்டில் 10 ரூபா வாங்கக்கூடாது இல்லை? வாங்கக்கூடாது. 140 ரூபா குவார்டர் பாட்டில் 140 ரூபா, 160 ரூபா வாங்குறாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தராங்க. ஆனால் எம்ஆர்பி ரேட்டு 140. பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கல, கொடுத்து தந்துடுறாங்க. ஆமாம், ஆல்ரெடி 160 ரூபா நான் கொடுக்குறேன்ல காசு. 160 கொடுக்குறீங்க, அப்போ தப்பு இல்லை அது. 712 நிமிஷம் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணி வச்சுங்க, தலையில் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இன்னும் என்ன பண்ணிட்டோம், ஆப் விற்கிட்டோம். நல்லா உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் இருக்குது. இப்போ நான் கஷ்டப்படுறேனாக்கா, நான் டைல்ஸ் செய்கிற வேலை நான் கஷ்டப்படுறேன். என் கீழே 20 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க லேபர் கொடுக்குவோம். போகிறேன் வரேன். ஒரு இப்போ 5 1 ரூபா காயின் வச்சுக்கோங்க. 1 ரூபா காயினாக்கா 10 பேர் ஆச்சு, 10 ரூபா. இப்போ 100 பேர்னாக்கா 100 ரூபா ஆகி போகுது. எங்கேயே போகுது பணம். இன்னைக்கு எனக்கு ஓகே தான். நல்ல சார், நீ கஷ்டப்படுற பணம் சம்பாதிக்கிற. எங்கள் ஏரியாவில் எத்தனை கெல்லாம் சாத்திரம் தெரியுமா? கெல்லாம் சாத்திரம் சினிமா தேட்டர் எல்லாம் வளசலத்தில் கட்டியிருக்காரு. நீ பணக்கார, நீ வாயிற. நான் கஷ்டப்படுறோம், நான் ஒரு தண்ணி அடிக்கணும், தண்ணி அடிச்சா எங்களுக்கு தூக்கம் வரும், செய்யும் ஒரு இப்படி சோறு துண்டு அது நிப்பாட்டுறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன் சார், நிப்பாட்டுங்க சார். எங்கெல்லாம் கஷ்டப்படுறோங்க தெரியுமா? அதை சாப்பிட்டா தான் கொஞ்சம் நிம்மதியாக படுக்க முடியும். இந்த கோசிலி அதுலேயும் 717 கடைகளை பூட்டி இருக்காங்க. சந்தோஷமான விஷயம்தான். அப்படியா? நான் டெய்லி குடிக்கிறேன். நான் ஒரு 30 வருஷமாக குச்சி தான் இருக்கேன், ஒரு நாள் விடாமல். ஆனால் 3 நாள் சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம். பழக்கத்தை எப்படி விட முடியும்? அது பழக்க பற்றினோம். இல்லைன்னா வந்து இப்போ கையில் காசு வரைக்கும் சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றோம். கையில் காசு சாப்பிட முடியுமா? யாராவது குத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அன்னைக்கு பட்டினி இருக்க வேண்டியது தானே. கடை திறந்துருக்கனால தான் குடிக்கிறீங்க. வேறு என்ன பண்ணுறது? கடை மூட்டை க்ளோஸ் முடிஞ்சு போச்சு. சரி, இடையில 3 நாள் க்ளோஸ் பண்ணுறப்பையும் பிளாக்ல வாங்கி நான் குடிச்சது அது மாதிரிலாம். மற்றவங்களுக்கு சொல்கிறேன், மக்களுக்கு. மற்றவங்க சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து அவங்களோட விருப்பம். புரியுதுங்களா? க்ளோஸ் பண்ண பெட்டர், சூப்பர். ஏன்னா நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க. டோட்டலாக க்ளோஸ் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் விடணும்னு பார்க்குறேன். ஒரு மாதம் விட்றேன், அடுத்த மாதம் ஆரம்பிச்சிடுறேன். மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டா எல்லாருக்கும் ஹாப்பி தான்.
இப்போ 717 கடை ஆமா. இன்னும் பண்ணது ரொம்ப சந்தோஷன்றேன். அதாவது இப்போ நான் ஒரு ஆள் பாதிப்பு சொல்ல வரல, எல்லாருமே பாதிப்பு இல்லாத ஆகுனா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். இதனால அரசாங்கம் செஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல ஆட்சி இப்படியே நடந்தா ரொம்ப சந்தோஷமான விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் மாற மாற நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் விட்டுருவேன், எப்படி இன்னோடு விட்டுருவேன். டெய்லி குடிச்சது இல்ல? ஆமாம்மா, 2 நாள் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லல, 2 பேர் சாப்பிட்டேன். இது ஒன்று சாப்பிட மாட்டேன், இதோட இந்த இடத்துல வந்து சாப்பிட வந்திருக்கேன், இதோட நான் சாப்பிட மாட்டேன், ஸ்டாப் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து பாதிப்பட்டனால தான் அதை சொல்ல வரேன். இனிமேல் யாரும் பாதிப்படக்கூடாதுன்னு சொல்ல வர்றது அர்த்தம். இதுதான் விஷயம். அதாவது ஒருத்தரா இப்படி மாற மாற ஒரு இடம் இல்லைன்னா இனிமேல் யாரும் தவறு பண்ண மாட்டாங்க. அவங்க உடம்பு பார்க்கறதுக்கு எதனா செய்வாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் போவாங்க, உடம்பு ட்ரீட்மெண்ட் பார்த்தா கூட நல்லா இருக்கலாம். இதுவும் நான் என்ன தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நினச்சினாக்கா பயந்துன்னு உடம்பு போடுதுன்னு போனாக்கா கட்டிங் போட்டுலாம் வேலைக்கு போடலாம், இப்படி போனால் ஒரு கட்டிங் போட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினப்பு யாருக்கும் இருக்காதுல்ல. சாப்பிட்லாம், என்னம்மா சொல்கிறேன், சாப்பிட்லாம், உடம்புக்கு என்ன ஹெல்த்துக்கு சாப்பிட்லாம். இப்போ நான் ஒரு ஆள் பாதிப்பான்னு சொல்ல, இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நான் எங்கேன்னு தெரியுமா வரேன், திருவாம்பூர்லேருந்து இந்த ஒயின் ஷாப் வந்துக்கிறேன். திருவான்மீர் பூட்டிட்டாங்களா? க்ளோஸ் ஆயிடுச்சு, அதில் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க அந்த ஒயின் ஷாப்பை. பரவாயில்லையே அப்படின்னு நினச்சின்னு எல்லாம் ஒயின் ஷாப் விட்டாங்க. நான் பரவாயில்ல, நான் செலவு பண்ணிட்டு வரேன், நான் போய் சொல்ல. இப்போ நான் குடிகாரன் தான், 2 நாளைக்கு குடிகாரனா கூட 3 நாள் குடியெல்லாம் விட்டுரு. நடக்கிற விஷயம் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக ஆல்கஹால் இருக்குது, வயிறுலாம் எரியுது, தூக்கம் இல்லை, நைட்டில் ஃபேமிலியை பற்றி பேச முடியல, ஃபேமிலி கிட்ட நந்துக்க முடியல, குழந்தைங்கிட்ட பேச முடியல, எல்லாருமே மெயினில் விட்டு நான் பாட்டு எனக்கு குச்சா போதும் அப்படின்ற மாதிரி மைண்டு வருது. அப்படின்னா சரக்கு அரசாங்கம் நடத்துது. இப்போ மத்தியானம் 6 ஓடிடுறாங்க கடை பக்கத்தில் இருந்தா. இப்போ பக்கத்தில் இல்லைன்னா நிப்பாட்டிடுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா பிடிக்க செய்துக்கிறாரு, நல்லா பிடிக்க செய்துக்கிறாரு. சும்மா 717 கடைகளும் மூடி இருக்காங்க. பரவாயில்ல, எவ்வளோ கடை மூடினாலும் இப்படியே கேஜனுங்க இருக்கிறாங்க. பக்கத்தில் இல்லைன்னா திடீர்னு ஓடுவாங்க, பக்கத்தில் இருந்தால் குடிச்சிடுவாங்க, வந்துடுவாங்க, அப்பப்போ குடிச்சுன்னே இருப்பாங்க, வந்துடுவாங்க. இப்போ கடையில் இன்றைக்கா ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ஒன்று. இப்போ திருவான்மூர்ல எங்கேயாவது போவாங்க, அது நைட்டுக்கு போவாங்க, நைட்டு ஒரு நாளைக்கு நைட்டு சாப்பிட்றவங்க வாங்கி வந்து நைட்டோடு சாப்பிட்டுக்கிறாங்க, எப்படி பண்ணிட்டு போகிறாங்க. இது காலையிலேருந்து மத்தியானத்துலேருந்து சாப்பிட்றாங்கல்ல நைட்டு எல்லாம், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. மொத்தமாக மூடுறது நல்லதா இல்லை 717? பரவாயில்ல, படிப்படியாக மூணா கூட பிரச்சனை இல்லை. அதில் சில பேர் அதுலேயே ஆர்வமாக இருப்பாங்க, அது நைட்டோட நைட் சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. இப்போ ரொம்ப வருஷமாக குடிச்சிட்டு இருக்கீங்களே, விட முடியுமா? அப்படி விட்டு தான் ஆகணும். கடலில் என்ன பண்ணுவாங்க, கடை இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க. பிளாக்ல வாங்கி குடிப்பீங்களா? அது பிளாக்ல விற்ற பிளாக்ல வாங்கி கொடுப்பாங்க, பிளாக்ல அங்கே விற்பாங்க. அதையும் தடுக்கணுன்றீங்க? அதையும் தடுக்கணும் தான். அதாவது எங்களை போல குடியாரங்களுக்கு கஷ்டமான விஷயம்தான். இதனால பெரிய அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து இல்லாத ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு மென்டல் பிடிச்ச மாதிரி அலையிற மாதிரி ஆகிப்போகுது. எதுக்காக நீங்கள் ரொம்ப இடங்களா அதே பல வருஷங்களாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது எந்த ஒரு எங்களுக்கு ஒரு டென்ஷன்னா வந்து வேறு வழி இல்லாமல் வர்றது, ஒரு லிமிட்டாக இதை சாப்பிட்டு போய் ரோட்டில் ஆடுறதோ, வீடுகளில் போய் பிரச்சனை பண்ணுறதோ, பெண்கள் மத்தியிலையோ ஏதோ ஒரு தப்பான விஷயங்களுக்கு எங்களை போலாம் போகிறதில்ல. அது இருக்கலாம், 100ல் ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் 99 பேர் இதனால் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றத அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். இன்னும் மேலும் கடைகளை பூட்டணும் அப்படின்றீங்களா? பூட்டுறதை பற்றி இது ஒரு முக்கியமான பிரச்சனையே கிடையாது. எதுக்காக பூட்டுறாங்க, எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல. இன்கேஸ் எல்லா கடையும் பூட்டிட்டா அடுத்து என்ன? அதுக்கான சோர்ஸ் என்ன, வேறு ட்ரக்ஸு அது இருந்தால் போகணும். இந்த மாதிரி இதுகளில் தான் இறங்கி போய் செய்ய வேண்டியது இருக்குது. தளபதி விஜய் எடுத்த முடிவு நல்ல முடிவு. தளபதி விஜய் இல்லை எந்த சிஎம்மாக இருந்தாலும் சரி, தளபதி விஜய்க்காக இது கிடையாது. தளபதி விஜயா வந்து இதை திறந்து விட்டார், இல்லை இதை வந்து மூடுறதுக்கு ஏதோ அரசாங்கம் வந்து தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஏதோ அவர் கடமைக்கு அவர் செய்கிறாரு. நிச்சயம் கண் துடைப்பு கிடையாது, மூடுறாங்க. அதனால் ஒரு பெரிய மாற்றத்தை இவங்க எதிர்பார்க்குறதுன்றது சொல்ல முடியாது. 717 கடைகளை பூட்டியிருக்காங்க. இதை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்க? கண்டிப்பாக ஆதரிக்கிறீங்க. கண்டிப்பாக ஆதரிக்கும். ஏன்னா நானும் குடிச்சிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து சரியான ஒரு திட்டம். ஏன்னா இப்போ லேடிஸு ஜென்ஸுங்கெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. இது வந்து பப்ளிசிட்டியில் வந்து ஒரு பாதிக்கப்பட விஷயங்க. அதனால் வந்து இது நாங்கள் ஏன்னு பட்டு இவங்க போய் வீட்டில் வாங்கி குடித்தா பிரச்சனை இருந்திருக்காது. புரியுதா? ரோட்டில் வாங்கி அடிச்சுட்டு போகிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பிங். படிப்படியாக முழுசாக மூடிட்டாங்கன்னா என்ன? படிப்படியாக மூடத்துக்கான சான்ஸ் இருக்காது. கேரளா மேய்க்க கொஞ்சம் தவிர்க்கலாம். அந்த மாதிரி கேரளா மேய்க்க ஒரு டோக்கன் போட்டு அது மேய்க்க ஒரு படிப்படியாக தவிர்க்க முடியாது. ஏன்னா அது வந்து முடியாத சாத்தியம். நான் அதுக்கப்புறம் தவிர்த்தா கூட அது ஏதாச்சும் கஞ்சா இன்னும் அதிகமான ஒரு எரிசாராயம்
அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வரும். அதாவது படிப்படியாக தவிர்த்துட்டு ஒரு கேரளா கேரளாவில் ஒரு 50 கடை 100 கடை இருக்கா, ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த அவுட்டில் வச்சு குறையும் குடிக்கிறவங்க கொஞ்சம் குறையிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா? பாட்டில் 10 ரூபா வாங்குறேன். அதெல்லாம் வந்து டூ மச் ஜாஸ்தி. வாங்கல இப்போ வாங்குறேன். ஆனா வாங்கக்கூடாதுன்னு வாங்க போடாத சட்டம் இருந்தது. ஆனால் இருக்குது. ஆனால் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது யாரும் ஒன்றும் நடவடிக்கை ஒன்றும் வரல. நாங்கள் என்னத்த சொல்லி நாங்கள் இப்போ பேசுகிறீங்க, டிவியில் போவோம். நாங்களாம் எங்களுக்கு தேவையில்லாச்சது எது பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியும் வரோம், அது வராத போகாது. கடையை முழுசா பூட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ, நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? 10 பேர் சேர்ந்து கூட இது பண்ண முடியாது. வேற ஒன்று பண்ணுறது இருக்கட்டுமா? போடுறது நல்லது தான். நான் பேரம்பத்தினே எடுத்துட்டேன். எனக்கு ஒன்றும் இது கிடையாது. என் மாப்பிள்ளைங்கெல்லாம் நல்லா திருந்துவானுங்க, நல்லா இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன போட்டுனா நல்லது தான், பரவாயில்ல. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126.